ராதே ராதே. நம்ம சத்குருநாதனுடைய ஒரு பரம கிருப்பையினால நம்ம ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் கத்துட்டு வரோம். இப்போ 3வது ஸ்கந்தத்தில் நம்ம 28 அத்தியாயங்கள் கத்துண்டோம். இன்றைக்கு 29வது அத்தியாயம் கற்றுக்க போகிறோம். 28வது அத்தியாயத்தில் கபில பகவான் எப்படி தன்னுடைய அம்மாவான தேவஹூதிக்கு அஷ்டாங்க யோகத்தை அப்படி விவரமாக எடுத்து சொன்னார் அப்படிங்கிறத பார்த்தோம். அதுலேயும் பகவானுடைய தியானத்தை ரொம்பவே அழகாக எப்படி விஸ்தாரமாக எடுத்து சொன்னார் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த அடுத்த அத்தியாயமான 29வது அத்தியாயத்தில் தேவஹூதி திரும்பவும் கபில பகவானை பார்த்து சில கேள்விகள்லாம் கேட்குறா. பிரபோ, எனக்கு சாங்கிய யோகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தத்துவங்களையும் எடுத்து நீங்கள் விஸ்தாரமாக சொன்னேள். அதுக்கு அடுத்தபடியாக பிரகிருதி புருஷன் அப்படிங்கிறத பற்றி எனக்கு எடுத்து சொன்னேள். அதை எப்படி பிரித்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதையும் எடுத்து சொன்னேள். இப்பொழுது எனக்கு பக்தி மார்க்கத்தை பற்றி எடுத்து சொல்லுங்கோ அப்படின்னு கேட்குறா. ஏன்னா கடைசியில் அடைய வேண்டியது அந்த பக்தி தானே. அதனால அந்த பக்தி மார்க்கத்தை பற்றி எனக்கு எடுத்து சொல்லுங்கோ விஸ்தாரமா அப்படின்னு கேட்குறா. இன்னும் சில கேள்விகளும் கேட்குறா. எல்லா ஜீவராசிகளும் பலவிதமான சம்ஸ்கிருதிகளை அடையிறா இல்லையா? அதாவது பலவிதமான யோனிகளில் போய் பிறக்கிறா, அதுக்கப்புறமா மரணத்தை அடையிறா. அவர்களுடைய இந்த ஒரு சம்ஸ்கிருதியை பற்றி எனக்கு எடுத்து சொல்லுங்கோ அப்படின்னு கேட்குறா. எதற்காக அப்படின்னா, இதெல்லாம் நிறைய கேட்க கேட்க எனக்கு வைராக்கியம் ஏற்படும் இந்த லோக விஷயங்களில், அதனால் அதை எடுத்து சொல்லுங்கோ அப்படிங்கிறா. அதற்கு அடுத்ததாக காலத்தை பற்றி எடுத்து சொல்லுங்கோ அப்படின்னு கேட்குறா. காலம்ங்கிறது எப்படிப்பட்டது அப்படின்னா, பிரம்மருத்ராதிகளை கூட ஆளக்கூடியது. இந்த காலம் அப்படிங்கிறதுக்கு பயந்துண்டு தானே இந்த லோகத்தில் எல்லாருமே பலவிதமான நல்ல காரியங்களெல்லாம் பண்ணுறா, க்ஷேமமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதனால் அத்தகைய அந்த காலத்தை பற்றியும் அதோடைய ஸ்வரூபத்தை பற்றியும் எனக்கு எடுத்து சொல்லுங்கோ அப்படின்னு கேட்டுட்டு இப்போ சொல்லி முடிக்கிறா. ஹே பிரபோ, இந்த லோகத்தில் எல்லா ஜீவராசிகளும் எப்படி இருக்கா அப்படின்னா, பொய்யான விஷயங்கள்லேயே ஈடுபட்டுண்டு இந்த பொய்யான விஷயங்கள் சரீரம் இல்லை அல்லது இந்திரிய சுகங்கள் இதெல்லாமே தான் அப்படின்னு நினச்சிண்டு அத்தகைய கர்மங்களெல்லாம் ஈடுபட்டு அதனால இந்த சம்சாரத்தில் ஒரு சோர்வை அடைஞ்சு அஜ்ஞானம் அப்படிங்கிற அந்த தூக்கத்தில் தூங்கின்னு இருக்கா, ஞான கண்ணை இழந்து. அப்படிப்பட்டவர்களுக்கு அவர்களுடைய அந்த அஜ்ஞானங்கிற தூக்கத்திலேருந்து அவர்களை எழுப்பி அவர்களுக்கு ஞான கண்ணை கொடுக்கறதுக்காக ஒரு ஞான சூரியனாக நீங்கள் இப்போ உதயம் ஆயிருக்கேள். அதனால் இத்தகைய என்னுடைய கேள்விகளுக்கெல்லாம் இங்கே பதில் சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லி தேவஹூதி பிரார்த்தனை பண்ணுறா. இந்த அம்மாவுடைய இந்த பிரார்த்தனையை கேட்டு கபில பகவான் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சாராம். அத்தகைய கருணை ஏற்படுறதாம் அவருக்கு. அதனால் இப்போ பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். முதல்ல எடுத்ததுமே சொல்கிறார், பக்தி யோகோ பகுவிதோ அப்படிங்கிறார். அம்மா, இந்த பக்தி யோகம், இந்த பக்தி மார்க்கம் அப்படிங்கிறது ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட முடியாது, அது பலதரப்பட்டதாக இருக்குது அப்படிங்கிறார். எதனால் அப்படின்னா, ஸ்வபாவ குண மார்க்கேன பும்சாம் பாவோ விபித்தியதே அப்படிங்கிறார். லோகத்தில் எவ்வளவோ ஜனங்கள் இருக்கா இல்லையா, அவர்களுடைய சுபாவம் எப்படி வெவ்வேறாக இருக்குது. அதனால பக்தி அப்படிங்கிறதே ஒரு பாவம் தானே. அதனால அவரவர்களுடைய பாவம் விதவிதமாக இருக்கிறதுனால இந்த பக்தி யோகமும் பலதரப்படுறது. அதனால ஒரே விதம்தான் அப்படின்னு சொல்ல முடியாது. பலவிதமான மார்க்கங்கள் இருக்குது பக்திக்கு. அவரவர்களுடைய பாவத்துக்கு ஏற்ற மாதிரி பக்தி பண்ணுறா ஜனங்கள்லாம் அப்படின்னு சொல்லி முக்கியமாக இங்கே 4 விதமான பக்தியை பற்றி எடுத்து சொல்கிறார். 3 குணங்களுக்கு ஏற்ற மாதிரி சாத்விகம், ராஜசிகம், தாமசிகம் அப்படிங்கிற 3 பக்தி, அதற்கு மேலே அதெல்லாத்தையும் கடந்ததாக இருக்கக்கூடிய நிர்குண பக்தி அப்படின்னு 4 விதமான பக்தியை பற்றி எடுத்து சொல்கிறார். முதல்ல தாமசிக பக்தி அப்படிங்கிறத பற்றி சொல்கிறார். எவன் ஒருவன் தன்னை காட்டிலும் பகவான் வேற அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தோட எப்பொழுதுமே ஒரு கோபத்திலேயே இருந்துண்டு மற்றவர்களுக்கு ஹிம்சை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவோ அல்லது மற்றவர்கள் இருக்கக்கூடிய பொறாமையினால் அவர்களுக்கு ஒரு கெடுதல் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காகவோ அல்லது ஒரு தம்பத்துக்காகவோ என்னை பூஜை பண்ணுறானோ அப்படிப்பட்டவன் தாமசிக பக்தன் அப்படிங்கிறத சொல்கிறார். அடுத்ததாக ராஜசிக பக்தன் அப்படிங்கிறது யார் அப்படின்னா, அவனும் பகவான் வேற தான் வேற அப்படின்னு தான் நினைக்கிறான். பகவான அர்ச்சாவதாரங்கள்லாம் அப்படி ரொம்ப விசேஷமாக பூஜையெல்லாம் பண்ணுவான். எதற்காக அப்படின்னா, பலவிதமான லோக சுகங்களெல்லாம் அடையணும் அப்படிங்கிறதுக்காகவும் பேர் புகழ் இதெல்லாம் அடையணுங்கிறதுக்காக எவன் என்ன அப்படி பூஜை பண்ணுறானோ அப்படிப்பட்ட பக்தன் ராஜசிக பக்தன் அப்படிங்கிறார். அதுக்கு அடுத்ததாக 3வது சாத்விக பக்தனை பற்றி சொல்கிறார். அவனும் பகவான் வேற தான் வேற அப்படின்னு தான் அவனுக்கும் அந்த பிருத்தக் பாவம் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் அவன் எதற்காக பூஜை பண்ணுறான் அப்படின்னா, கர்மங்கள்லேருந்தெல்லாம் விடுபடணும், பாவங்கள்லாம் போகணும். சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு இல்லையா, பகவானை தான் பூஜை பண்ணணும் அப்படின்னு. அதனால சாஸ்திரங்கள் சொல்லப்படி நடக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் எல்லா கர்மங்களையும் எனக்கு அர்ப்பணம் பண்ணி அப்படி யார் என்னை பூஜை பண்ணுறாளோ அப்படிப்பட்ட பக்தன் சாத்விகமான பக்தன் அப்படிங்கிறார். ஆனால் இது 3த்தையும் காட்டிலும் உயர்ந்தது எது அப்படின்னா நிர்குண பக்தி அப்படிங்கிறத சொல்கிறார். இந்த இடத்துல சொல்கிறார், இவர்கள் 3 பேரும் பகவான் வேற தான் வேற அப்படின்னு நினைக்கிறா இல்லையா, இப்படிப்பட்ட பக்தர்கள் பகவானுக்குள்ளேயே தாங்கள் அடக்கம் அப்படின்னு அப்படி நினைக்கிறவர்கள்
என்னுடைய குணங்களை கேட்ட அடுத்த க்ஷணமே அவர்களுடைய மனசானது அப்படி பிரவாகமாக என்னிடத்துல அப்படி ஓடி வரும் அன்போட அப்படிங்கிறார். அதற்கு ஒரு உதாரணம் சொல்கிறார். எப்படி கங்கா பிரவாகமானது சமுத்திரத்தை நோக்கி அப்படி தடதடன்னு ஓடி வருமோ அதுபோல் என் குணங்களை கேட்ட மாத்திரத்தில் அவர்களுடைய மனசு என்னிடத்துல ஓடி வரும். இத்தகைய பக்தியில் எந்த விதமான நோக்கமோ அல்லது ஒரு ஆசையோ இல்லாமல் காரணமற்ற அத்தகைய அன்பை செலுத்துறா அத்தகைய பக்தர்கள். இது 3 குணங்கள்னால ஏற்படக்கூடிய அந்த பக்தியை காட்டிலும் ரொம்பவும் வசத்தியானது. இவர்களுக்கு எது ஆசை அப்படின்னா, எனக்கு எப்பொழுதும் சேவை பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவர்களுக்கு ஆசை. 4 விதமான முக்தின்னு சொல்கிறோமே, சாலோக்கியம், சாமீப்பியம், சாரூப்பியம், சாயுஜ்யம் அப்படின்னு இந்த 4 விதமான மோட்சத்தை நானே அவர்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னால் கூட அவள் வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவா. அவர்களுக்கு எனக்கு சேவை பண்ணணுங்கிறது தான் ஆசை. மோட்சமே வேண்டாம் அப்படின்னு சொல்லுவா. அப்படின்னா அப்போது லோக சுகங்கள்லாம் அவர்கள் துச்சம்னு நினைக்கிறா அப்படிங்கிறத சொல்லவும் வேணுமா அப்படிங்கிறார் பகவான். அதனால் இத்தகைய ஒரு பக்தினால தான் 3 குணங்களை கடந்து ஒருவன் என்னை சுலபமாக அடையிறான் அப்படிங்கிறத சொல்கிறார். அப்போ இத்தகைய அந்த உயர்ந்த பக்தியை எப்படி அடையிறது அப்படிங்கிறதுக்கும் பகவான் பலவிதமான சாதனங்களெல்லாம் அடுத்ததாக எடுத்து சொல்கிறார். ஒருவன் எப்பொழுதுமே தன்னுடைய தர்மங்களை, தனக்குன்னு விதிக்கப்பட்டக்கூடிய அந்த தர்மங்களை ஸ்ரத்தையாக பண்ணிகிட்டே வரணும். அதை பண்ணும் பொழுது எந்த விதமான பற்றுதலும் இல்லாமல், இதை பலனை கருதாமல் அப்படி பண்ணிகிட்டே வரணும். தினமும் எனக்கு ஆராதனை பண்ணணும் அப்படிங்கிறார். எப்படின்னா பாஞ்சராத்திரம் போன்ற ஆகமங்கள்லாம் எப்படி சொல்லப்பட்டிருக்கோ அது மாதிரி என்னை தினமும் பூஜை பண்ணி, அந்த பூஜையிலையும் எந்த ஜீவராசிகளுக்கும் ஹிம்சையெல்லாம் இருக்கக்கூடாது. அந்த பூஜையும் எப்படி பண்ணணும் அப்படின்னா, பலனெல்லாம் கருதாமல் அப்படி ஒரு நோக்கத்தோடு இல்லாமல் காரணமற்ற பக்தியோடு அப்படி எனக்கு பூஜை பண்ணணும். அர்ச்சாவதாரங்களில் என்னை தர்சனம் பண்ணணும். என்னை தொட்டு எனக்கு ஸ்தோத்திரங்கள்லாம் சொல்லி என்னை நமஸ்காரம் பண்ணி என்னை அர்ச்சாவதாரங்களில் கொண்டாடணும் அப்படிங்கிறார் பகவான். எல்லா ஜீவராசிகளையும் என்னுடையவே ஸ்வரூபமாக பார்க்கணும். எப்பொழுதும் ஒரு பொறுமையோடையும் ஒரு வைராக்கியத்தோடையும் இருக்கணும். எல்லா பெரியவர்கள்லாம் இருக்கா இல்லையா, மகான்கள்லாம், அவர்களிடத்துல எப்படி பழகணும்னா அவர்களிடத்துல ரொம்ப ஆதரவோடையும் மரியாதையோடையும் பழகணும். தனக்கு சமமாக இருக்கிறவர்கள் கிட்டக்க ஒரு நட்போட பழகணும். தனக்கு கீழே இருக்கிறவர்கள், கஷ்டப்படுறவர்கள், அவர்களிடத்துல ஒரு கருணையோடு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார் பகவான். யம நியமங்கள் அப்படின்னு போன அத்தியாயத்தில் விஸ்தாரமாக எடுத்து சொன்னாரே, அத்தகைய யம நியமங்களெல்லாம் கடைப்பிடிக்கணும். ஆத்தியாத்மிகானுஸ்ரவணாத்து அப்படிங்கிறார். ஆத்தியாத்மிக விஷயத்தை சொல்லக்கூடிய கிரந்தங்களெல்லாம் எடுத்து சொல்லி அதை சிரவணம் பண்ணணும். ஆத்ம தத்துவங்களை பற்றியும் பகவானோட குணங்களையும் பற்றி சொல்லக்கூடிய அத்தகைய கிரந்தங்களெல்லாம் கேட்டு சிரவணம் பண்ணணும். நாம சங்கீர்த்தனாச்சமே அப்படிங்கிறார். நாம சங்கீர்த்தனம், என்னுடைய நாமங்களை எப்பொழுதும் சொல்லிகிட்டே இருக்கணும். இப்படி இந்த சாதனைகளெல்லாம் பண்ணிகிட்டே வரணும். அது பண்ணும்பொழுது நிரகங்கிரியா அப்படிங்கிறார். அகங்காரம் இல்லாமல் இதெல்லாம் பண்ணணும். இப்படி ஒருவன் பண்ணிகிட்டே இருந்தான் அப்படின்னா அவனுடைய ஹிருதயமானது அப்படி சுத்தமாக ஆகி என்னிடத்துலேயே அத்தகைய ஒரு உயர்ந்த பக்தியை அவன் அடையிறான் அப்படிங்கிறத சொல்கிறார். அப்படிப்பட்ட பக்தியை அடைஞ்சவனுக்கு என்னுடைய குணங்களை கேட்ட மாத்திரத்தில் அவனுடைய ஹிருதயம் திரவிச்சு என்னிடத்துல அப்படி ஓடி வருது அப்படிங்கிறார். இப்போ ரொம்ப அழகாக ஒரு விஷயம் சொல்கிறார். ஒரு வஸ்து இருக்குது, அதோடைய கந்தமானது காற்றில் மிதந்து எப்படி நம்மளுடைய மூக்குக்கு தானே வருது இல்லையா, நம்ம அதை கஷ்டப்பட்டு முகறது இல்லையே, அது மாதிரி சொல்கிறார். எந்த ஒரு மனசானது யோகத்தில் அப்படி நல்ல ஒரு முதிர்ச்சியை அடைஞ்சு அப்படி சாந்தமாக இருக்கோ அத்தகைய மனசானது என்னை சுலபமாக என்னை அடையிறது அப்படின்னு சொல்கிறார். இந்த 20வது ஸ்லோகத்தோடு நம்ம இந்த செஷனில் நிறுத்திண்டு இதற்கு மேலே பகவான் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத நம்ம அடுத்த செஷனில் கற்றுக்கலாம். ராதே ராதே. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. சத்குருநாத மகாராஜ் கி ஜெய். கலயே சுந்தராகாரம் சதைக பிரியதர்சனம் அஜ்ஞானநாசகம் தேவம் சத்குரும் முரளீதரம் முரளீமண்டிதகரகமலம் முனிஜனமோகனம் व्यत्यस्तपादं वनमालाधारिणं प्रेमभक्तमण्डलनित्यकीर्तितं श्रीप्रेमिकवरदम् आश्रयेऽहम्। जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदायादिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृदां यथा विनिमयो
यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकम् सत्यं परं धीमहि धर्मः प्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयम् मुहुरहो रसिका भुवि भावुकाः यं प्रव्रजन्तमनुपेतमपेतकृत्यं द्वैपायनो विरहकातराजुहाव पुत्रेति तन्मयतया तरवोऽभिनेदुः तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि यस्वानुभावमखिलश्रुतिसारमेकम् अध्यात्मदीपम् अतितितीर्षतां तमोऽन्धम् संसारिणां करुणयाः पुराणगुह्यं तं व्याससूनुमुपयामि गुरुं मुनीनां नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम्। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरु महाराज की जय। अथ 39 देवहूतिरुवाच देवहूतिरुवाच लक्षणं महदादीनां लक्षणं महदादीनां लक्षणं महदादीनां प्रकृतेः पुरुषस्य च प्रकृतेः पुरुषस्य च प्रकृतेः पुरुषस्य च स्वरूपं लक्ष्यते अमीशां स्वरूपं लक्ष्यते मीशां स्वरूपं लक्ष्यते अमीशां येन तत् पारमार्थिकं येन तत् पारमार्थिकं येन तत् पारमार्थिकं यथा सांख्येषु कथितं यथा सांख्येषु कथितं यथा सांख्येषु कथितं यन्मूलं तत् प्रचक्षते यन्मूलं तत् प्रचक्षते यन्मूलं तत् प्रचक्षते भक्तियोगस्य मे मार्गं भक्तियोगस्य मे मार्गं भक्तियोगस्य मे मार्गं ब्रूहि विस्तरशः प्रभो ब्रूहि विस्तरशः प्रभो ब्रूहि विस्तरशः प्रभो विरागो येन पुरुषो विरागो येन पुरुषो विरागो येन पुरुषो भगवन् सर्वतो भवेत् भगवन् सर्वतो भवेत् भगवन् सर्वतो भवेत् आचक्ष्वजीवलोकस्य 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 विविधा मम संसृतिः विविधा मम संसृतिः विविधा मम संसृतिः कालस्य ईश्वररूपस्य कालस्येश्वररूपस्य कालस्येश्वररूपस्य परेषां च परस्य ते परेषां च परस्य ते
परेषां च परस्य ते स्वरूपं बत कुर्वन्ति स्वरूपं बत कुर्वन्ति स्वरूपं बत कुर्वन्ति यद्धेतोः कुशलं जनाः यद्धेतोः कुशलं जनाः यद्धेतोः कुशलं जनाः लोकस्य मिथ्याभिमतेः अचक्षुषः लोकस्य मिथ्याभिमतेरचक्षुषः लोकस्य मिथ्याभिमतेरचक्षुषः चिरं प्रसुप्तस्य तमसि अनाश्रये चिरं प्रसुप्तस्य तमस्य नाश्रये चिरं प्रसुप्तस्य तमस्य नाश्रये श्रान्तस्य कर्मसु अनुविद्धया धिया श्रान्तस्य कर्मस्वनुविद्धया धिया श्रान्तस्य कर्मस्वनुविद्धया धिया त्वम् आविरासीः किल योगभास्करः त्वमाविरासीः किल योगभास्करः त्वमाविरासीः किल योगभास्करः मैत्रेय उवाच मैत्रेय उवाच इति मातुः वचः श्लक्ष्णम् इति मातुर्वचस्लक्ष्णम् इति मातुर्वचस्लक्ष्णम् प्रतिनन्द्य महामुनिः प्रतिनन्द्य महामुनिः प्रतिनन्द्य महामुनिः आबभाषे कुरु श्रेष्ठ आबभाषे कुरु श्रेष्ठ आबभाषे कुरु श्रेष्ठ प्रीतस्तां करुणार्दितः प्रीतस्तां करुणार्दितः प्रीतस्तां करुणार्दितः श्रीभगवानुवाच श्रीभगवानुवाच भक्तियोगो बहुविधो भक्तियोगो बहुविधो भक्तियोगो बहुविधो मार्गैः भामिनि भाव्यते मार्गैर्भामिनि भाव्यते मार्गैर्भामिनि भाव्यते स्वभावगुणमार्गेण 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 पुंसां भावो विभिद्यते पुंसां भावो विभिद्यते पुंसां भावो विभिद्यते अभिसन्धाय यो हिंसाम् अभिसन्धाय यो हिंसाम् अभिसन्धाय यो हिंसाम् दम्भं मात्सर्यमेव वा दम्भं मात्सर्यमेव वा दम्भं मात्सर्यमेव वा संरम्भी भिन्नदृग्भावम् संरम्भी भिन्नदृग्भावम् संरम्भी भिन्नदृग्भावम् मयि कुर्यात् सतामसः मयि कुर्यात् सतामसः मयि कुर्यात् सतामसः विषयान् अभिसन्धाय विषयान् अभिसन्धाय विषयान् अभिसन्धाय यश ऐश्वर्यमेव वा यश ऐश्वर्यमेव वा यश ऐश्वर्यमेव वा अर्चादौ अर्चयेत् यो माम् अर्चादावर्चयेद्यो माम् अर्चादावर्चयेद्यो माम् पृथग्भावः स राजसः पृथग्भावः स राजसः पृथग्भावः स राजसः कर्मनिर्हारम् उद्दिश्य कर्मनिर्हारमुद्दिश्य कर्मनिर्हारमुद्दिश्य परस्मिन् वा तदर्पणम् परस्मिन् वा तदर्पणम् परस्मिन् वा तदर्पणम् यजेत् यष्टव्यम् इति वा यजेद्यष्टव्यम् इति वा यजेद् यष्टव्यम् इति वा पृथग्भावः स सात्विकः पृथग्भावः स सात्विकः पृथग्भावः स सात्विकः मद्गुणश्रुतिमात्रेण 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 मयि सर्वगुहाशये मयि सर्वगुहाशये
मयि सर्वगुहाशये मनोगतिः अविच्छिन्ना मनोगतिरविच्छिन्ना मनोगतिरविच्छिन्ना यथा गङ्गाम्भसो अम्बुधौ यथा गङ्गाम्भसोऽम्बुधौ यथा गङ्गाम्भसोऽम्बुधौ लक्षणं भक्तियोगस्य लक्षणं भक्तियोगस्य लक्षणं भक्तियोगस्य निर्गुणस्य ह्युदाहृतं निर्गुणस्य ह्युदाहृतं निर्गुणस्य ह्युदाहृतम् अहैतुकी अव्यवहिता अहैतुक्यव्यवहिता अहैतुक्यव्यवहिता या भक्तिः पुरुषोत्तमे या भक्तिः पुरुषोत्तमे या भक्तिः पुरुषोत्तमे सालोक्य सार्ष्टि सामीप्य सालोक्य सार्ष्टि सामीप्य सालोक्य सार्ष्टि सामीप्य सारूप्य एकत्वम् अप्युत सारूप्यैकत्वम् अप्युत सारूप्यैकत्वम् अप्युत दीयमानं न गृह्णन्ति दीयमानं न गृह्णन्ति दीयमानं न गृह्णन्ति विना मत्सेवनं जनाः विना मत्सेवनं जनाः विना मत्सेवनं जनाः स एव भक्तियोगाख्यः स एव भक्तियोगाख्यः स एव भक्तियोगाख्यः आत्यन्तिक उदाहृतः आत्यन्तिक उदाहृतः आत्यन्तिक उदाहृतः येन अतिव्रज्य त्रिगुणम् येनातिव्रज्य त्रिगुणं येनातिव्रज्य त्रिगुणं मद्भावाय उपपद्यते मद्भावायोपपद्यते मद्भावायोपपद्यते निषेवितेन अनिमित्तेन निषेवितेनानिमित्तेन निषेवितेनानिमित्तेन स्वधर्मेण महीयसा स्वधर्मेण महीयसा स्वधर्मेण महीयसा क्रियायोगेन शस्तेन क्रियायोगेन शस्तेन क्रियायोगेन शस्तेन नातिहिंस्रेण नित्यशः नातिहिंस्रेण नित्यशः नातिहिंस्रेण नित्यशः मद्धिष्ण्य दर्शनस्पर्श मद्धिष्ण्य दर्शनस्पर्श मद्धिष्ण्य दर्शनस्पर्श पूजास्तुति अभिवन्दनैः पूजास्तुत्यभिवन्दनैः पूजास्तुत्यभिवन्दनैः भूतेषु मद्भावनया भूतेषु मद्भावनया भूतेषु मद्भावनया सत्त्वेन असङ्गमेन च सत्त्वेनासङ्गमेन च सत्त्वेनासङ्गमेन च महतां बहुमानेन महतां बहुमानेन महतां बहुमानेन दीनानाम् अनुकम्पया दीनानामनुकम्पया दीनानामनुकम्पया मैत्र्या चैव आत्मतुल्येषु मैत्र्या चैवात्मतुल्येषु मैत्र्या चैवात्मतुल्येषु यमेन नियमेन च यमेन नियमेन च यमेन नियमेन च आध्यात्मिकानुश्रवणात् 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 नाम संकीर्तनाच्च मे नाम संकीर्तनाच्च मे नाम संकीर्तनाच्च मे आर्जवेन आर्यसङ्गेन आर्जवेनार्यसङ्गेन आर्जवेनार्यसङ्गेन निरहङ्क्रियया तथा निरहङ्क्रियया तथा
निरहङ्क्रियया तथा मद्धर्मणो गुणैरेतैः मद्धर्मणो गुणैरेतैः मद्धर्मणो गुणैरेतैः परिसंशुद्ध आशयः परिसंशुद्ध आशयः परिसंशुद्ध आशयः पुरुषस्य अञ्जसाभ्येति पुरुषस्याञ्जसाभ्येति पुरुषस्याञ्जसाभ्येति श्रुतमात्रगुणं हि मां श्रुतमात्रगुणं हि मां श्रुतमात्रगुणं हि मां यथा वातरथो घ्राणं यथा वातरथो घ्राणं यथा वातरथो घ्राणम् आवृङ्क्ते गन्धाशयात् आवृङ्क्ते गन्ध आशयात् आवृङ्क्ते गन्ध आशयात् एवं योगरतं चेतः एवं योगरतं चेतः एवं योगरतं चेतः आत्मानम् अविकार्यत् आत्मानम् अविकार्यत् आत्मानम् अविकार्यत् இந்த 20 ஸ்லோகங்களை நம்ம எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். The first 20 shlokas. देवहूतिरुवाच लक्षणं महदादीनां प्रकृतेः पुरुषस्य च स्वरूपं लक्ष्यते मीशां येन तत्पारमार्थिकं यथा सांख्येषु कथितं यन्मूलं तत्प्रचक्षते भक्तियोगस्य मे मार्गं ब्रूहि विस्तरशः प्रभो विरागो येन पुरुषो भगवन् सर्वतो भवेत् आचक्ष्वजीवलोकस्य विविधा मम संसृतिः कालस्येश्वररूपस्य परेषां च परस्य ते स्वरूपं बत कुर्वन्ति यद्धेतोः कुशलं जनाः लोकस्य मिथ्याभिमतेरचक्षुषः चिरं प्रसुप्तस्य तमस्य नाश्रये श्रान्तस्य कर्मस्वनुविद्धया धिया त्वमाविरासीः किल योगभास्करः मैत्रेय उवाच इति मातुर्वचः श्लक्ष्णं प्रतिनन्द्य महामुनिः आबभाषे कुरु श्रेष्ठ प्रीतस्तां करुणार्दितः श्रीभगवानुवाच भक्तियोगो बहुविधो मार्गैर्भाविनि भाव्यते स्वभावगुणमार्गेण पुंसां भावो विभिद्यते अभिसन्धाय यो हिंसां दम्भं मात्सर्यमेव वा सम्भ्रम्भी भिन्नदृद्भावं मयि कुर्यात् स तामसः विषयान् अभिसन्धाय यश ऐश्वर्यमेव वा अर्चादावर्चयेद्यो मां पृथग्भावः स राजसः कर्मनिर्हारमुद्दिश्य परस्मिन् वामदर्पणं यजेद्यष्टव्यमिति वा पृथग्भावः स सात्विकः मद्गुणश्रुतिमात्रेण मयि सर्वगुहाशये मनोगतिरविच्छिन्ना यथा गङ्गाम्भसोऽम्बुधौ लक्षणं भक्तियोगस्य निर्गुणस्य ह्युदाहृतम् अहैतुक्यव्यवहिता या भक्तिः पुरुषोत्तमे सालोक्य साष्टि सामीप्य सारूप्यैकत्वमप्युत दीयमानं न गृह्णन्ति विना मत्सेवनं जनाः स एव भक्तियोगाख्यः आत्यन्तिक उदाहृतः येनातिव्रज्य त्रिगुणं मद्भावायोपपद्यते निषेवितेनालिमित्तेन स्वधर्मेण महीयसा
क्रियायोगेन शस्तेन नातिहिंस्रेण नित्यशः मद्भिष्ण्यदर्शनस्पर्श पूजास्तुत्यभिवन्दनैः भूतेषु मद्भावनया सत्त्वेनासङ्गमेन च महतां बहुमानेन दीनानाम् अनुकम्पया मैत्र्या चैवात्मतुल्येषु यमेन नियमेन च आध्यात्मिकानुश्रवणात् नाम संकीर्तनाच्च मे आर्जवेनार्यसङ्गेन निरहङ्क्रियया तथा मद्धर्मणो गुणैरेतैः परिसंशुद्ध आशयः पुरुषस्याञ्जसाभ्येति श्रुतमात्रगुणं हि माम् यथा वातरथोग्राणम् आवृङ्क्ते गन्ध आशयात् एवं योगरतं चेतः आत्मानम् अविकार्यत् श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द சத்குருநாத மகாராஜ் கி जय இந்த செஷன் நம்ம படிச்ச ராகம் நாட்டை நம்ம அடுத்த செஷன்ல இந்த அத்தியாயத்தோட அடுத்த பாதியை கத்துக்கலாம். ராதே ராதே. ராதே ராதே. By the grace of our Guru Maharaj, we are learning Srimad Bhagavata Mahapurana, and now in the third skanda we learned 28 chapters, and today we are learning the 29th chapter. In the 28th chapter we saw how Kapila Bhagavan described in great detail about the Ashtanga Yoga Marga to his mother Devahuti. Especially he described meditation upon Bhagavan, that is dhyana, in great detail, very beautifully. And further in this 29th chapter, Devahuti asks again some questions to Kapila Bhagavan. She says, "O Prabhu, you described to me in great detail about all the tattvas in Sankhya philosophy. You also told me about Prakriti and Purusha, how to discriminate between Prakriti and Purusha. Now please tell me about Bhakti Marga, that is the path of devotion, because the culmination of all this is to develop devotion towards Bhagavan. So please tell me about Bhakti Marga." And also she asks a few more questions. She says, "Please tell me about the destinies of all the jivas, because they take birth in so many wombs and they face death. So please tell me about this samsriti, that is this transmigration of all the jivas, and by listening to which I can develop lot of vairagya, that is dispassion in all these worldly enjoyments. And also please tell me about kala or time, which rules even the gods, and it is out of fear for this kala that everybody in this world does good things in order to be safe. And so please tell me about this kala or time." And she concludes by telling, "O Prabhu, all the jivas in this world, they get attached to everything that is false, like their body, the senses, the sense objects and so on, and they keep doing lot of karmas, and they get bound by all that, and because of all this they get fatigued in samsara, and they are now sleeping in this darkness of ignorance, having lost their eye of knowledge, and you have now incarnated like the son of knowledge in order to wake them up from this slumber of ignorance and bestow them with the eye of knowledge. So please answer these questions of mine," she requests. And Kapila Bhagavan was very pleased to hear these questions from his mother. So he was so much overwhelmed with compassion for his mother. So he begins answering. He says, "Bhakti yogo bahuvido margaihi bhamini bhavyate." He says, "O mother, this bhakti marga or this path of devotion is manifold. It is not just one, because he says swabhava gunamargena pumsam bhavo vibhidyate. There are so many diverse people in this world who have diverse attitudes and bhavas, and bhakti itself is only a bhava or emotion or a feeling. And so according to the attitudes of all the people, bhakti yoga also differs, and so there are many types in this bhakti yoga." And he classifies the bhakti marga into the major 4 categories according to the gunas, that is the satvika bhakti, the rajasika bhakti, the tamasika bhakti, and the 4th is the nirguna bhakti, which is said to be above all these 3. And so first he describes about tamasika bhakti. He says that person who perceives me as different from himself
and is always in a temperament of anger, and he worships me in order to inflict pain upon others, or he worships me for hypocrisy, or because he is jealous of somebody, he wants to harm somebody, such a person is called a Tamasika Bhakta, he says. And the next is the Rajasika Bhakta. He also perceives me as different from himself. He worships me in these Archavatara forms in my images, and his intention is to attain lot of worldly enjoyments or to attain name and fame, and such a Bhakta is called a Rajasika Bhakta. And the third is the Satvika Bhakta. He also has this Pritak Bhava, that is, he perceives me as different from himself, but he worships me in order to get rid of all his karmas, to get rid of all his sins, and he worships me because it is laid down in the Shastras. He wants to follow the Shastras, and that is why he worships me, and he offers all his karmas to me, and such a person is a Satvika Bhakta. But above all these three is the Nirguna Bhakti, wherein that Bhakta doesn't see me as different from himself. He sees himself within me, and he is such that as soon as he hears my glories, his mind starts flowing towards me incessantly out of great love, like how the Ganges flows towards the ocean incessantly and uninterruptedly. And such a Bhakta is called a Nirguna Bhakta, and it is said to be the highest form of devotion, he says. And such devotees, they always wish only to do seva for me, that is Kainkarya. Even if I offer them the 4 types of mukti, that is Salokya, Samipya, Sarupya and Sayujya, they do not want all that at all. All they want is only to serve me, and then what then can be said about all these worldly enjoyments? They do not wish for that at all. And so a person attains me very easily through this highest form of devotion, which is Nirguna Bhakti. And now Bhagavan, he lists out a few sadhanas by which one person can attain such a Nirguna Bhakti. He says a person must do his duty very dedicatedly without the feeling of attachment to the results, and he must worship me daily as laid down in the Pancharatra Agamas, and such a worship must not involve any violence to any of the living beings, and even that worship must be without any motive or desire. And he must behold me in my forms like Archavatara forms. He must touch them, he must praise them, he must celebrate my Archavatara forms, and he must prostrate to me in these forms. And he must look upon all the living beings as my manifestations. He must have patience, he must have dispassion, vairagya. He must respect all his elders and mahans. He must have friendship towards those who are equal in stature, and he must have compassion towards the downtrodden, those who are suffering, and he must follow the yama and niyamas. About these yamas and niyamas, Bhagavan has already described in the previous chapter itself, and to listen to the granthas which speak about the adhyatmika vishaya, that is, he says adhyatmika anushravanat, about the Atma Tattva, about Bhagavan's glories. One must always keep listening to such works. Nama Sankirtanachame, one must always sing my divine names, Bhagavan says. And while doing all this, he says Nirahang Kriyaya, a person must be free of ego that he is doing all this. And if a person keeps doing all this very, very dedicatedly, he very soon develops that highest form of devotion by which he can attain me very, very easily. Bhagavan gives a beautiful example here. He says, just as the smell of a substance, it reaches our nostrils very easily because of the wind that blows, isn't it? So also the mind which is established in yoga, it reaches me very effortlessly, he says. So with this 20th shloka, we shall stop for this session, and the other half of the chapter we shall learn in the next session. Radhe Radhe.